விருப்ப பதிவு செய்யுங்க அம்மாவுக்கு என்று சொல்லியிருக்கிறார் எங்களுடைய ராம். ராம் உங்களை நீண்ட நாள் காணவில்லை என்கின்ற பொழுது எனக்கு மனதிலே ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ துன்பத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு. அதனால் தான் நான் உங்களை எங்கே நிற்கிறீங்க, என்ன ஆயிற்று, எப்படி நலமாக உள்ளீர்களா என்று கேட்டிருந்தேன் ஐயா. தொடர்ந்து வருகின்ற ஒரு உறவு திடீரென ஒரு நாள் 2 நாள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, தொடர்ந்து ஒரு வாரம் காணவில்லை என்னும் பொழுது உங்கள் மனம் ஏதோ சஞ்சலத்தில் இருக்கிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதனால் தான் நான் உங்களை கேட்டிருந்தேன். நீங்களும் ஆம் என்று சொல்லியிருந்தீங்கள். இப்பொழுது உங்களுடைய மனநிலை சாதாரணமான வலிமையான நிலைமைக்கு திரும்பி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ராம். அம்மா, எங்கள் மாப்பிள்ளை ஒருவர் நீங்கள் போட்டிருந்தீர்கள், பார்த்தேன். அவருடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தித்து கொண்டோம். நிச்சயமாக இழப்பு என்பது பற்றி தான் நேற்றைய தினம் பேசியிருந்தேன், நீங்கள் வரவில்லை. இழப்புகளும் பிரிவுகளும் நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும். ஆனாலும் அதிலிருந்து நாம் வெளியே வர முயற்சி செய்ய வேண்டும். கவலைகள், இழப்புகளை யாரும் ஈடு செய்ய முடியாது. அம்மா சரியாகி விட்டாச்சு அம்மா என்று நிச்சயமாக ஐயா. இறந்தவர் இறந்து விட்டார், சரி. அதுக்கு